தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்க உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க கேக்குற 25% கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஜென்டில்மேன், எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல. அகில இந்தியாவிலையும் பூர்ணா ஏஜென்சிஸ் ஒரு ரெகக்னிஷன். உங்க எண்ணெயோட சாம்பிளும் இந்த லேப் சர்டிபிகேட்டும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சார். நீங்க உங்க சரிக்க மார்க்கெட்ல முதல்ல அறிமுகப்படுத்த போறீங்க. அதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி, ஐ மீன் ஒரு புஷ் வேணும்னா நாங்க நிறைய கேர் எடுத்துக் கொண்டே இருக்கோம். சிக்லெட்? நோ தேங்க்ஸ். மே கம் இன் சார்? கெட் இன் மிஸ்டர் பிரபு. இவங்க எங்க ஆபீஸ் ஜிஎம், ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு. திஸ் இஸ் மிஸ்டர் நாராயண், திஸ் இஸ் மிஸ்டர் பெர்னாண்டஸ். ஹலோ சார். இவங்க கனகாம்பரம் சரி விதையில இருந்து சமையல் தயாரிக்கிறாங்களா? நம்ம ஏஜென்சி எடுத்துக்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராடக்டோட தரத்தை வச்சு தான் நான் எதையுமே முடிவு பண்ண முடியும். வெரி குட். This is sample and this is lab certificate. இத டெஸ்டுக்காக எங்க சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க நாளைக்கு 1 minute please. May I use your intercom, sir? Sure. எனக்கு நாளைக்கு காலையில என்ன என்கேஜ்மெண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் பிரபு, 11 மணிக்கு மார்க்கெட்டிங் சொசைட்டி சேர்மனை சந்திக்கிறீங்க. 12 மணிக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். எஸ். ஓ எஸ், யூ கேன் ஃபிக்ஸ் இட் அப் அட் 3 o'clock. ஓகே. நீங்க ஒரு 3 மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா? நிச்சயமா வந்துடும் சார். போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி லக் ஜென்டில்மேன். தேங்க்யூ சார். வரேன் சார். சார், எஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். Can you spare me a few minutes? நிச்சயம். நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆபீசரா போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ், அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நோ அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சார், நான் மத்தவங்க சொல்றதை அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கர்வாகத்துல ஏதாவது தப்பு நடந்தா ஆஸ் a ஜெனரல் மேனேஜர் அது என்னத்தான் பாதிக்கும். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். வெல், மிஸ்டர் பிரபு. எஸ் சார். சிக்லெட். தேங்க்யூ சார். மிஸ்டர் செல்வராஜை பொறுத்தவரையில நீங்க எந்த நடவடிக்கையும், ஐ மீன் எனி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நான் அதுல தலையிட மாட்டேன். I mind our business, you and our organization. ஹலோ. நீயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா காத்தாடி விட்டுட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல, நீங்க பேசுங்க, நான் வேணா வெளியில இருக்கேன். நோ சாரி, இங்க என் ஸ்டெனோ கூட பேசிட்டு இருந்தேன். ஆமா, இது பாரு பத்து, இது ஆபீஸ் நேரம், நிறைய வேலை இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போன் பண்ண. அப்பா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாக்கு போறேன். 10 மணிக்குள்ள வந்துருவேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வாமா. தேங்க்யூ. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். என்னம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு சம்பள நாளாச்சே, வாங்கின கையோட நேரா வந்துட்டேன். அங்கிள், இந்தாங்க, மாசம் நான் வழக்கமா குடுக்கறேன் 160 ரூபாய். அதோட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பத்மாவோட சேர்த்து எனக்கு ஒரு சாரி எடுத்தீங்கல்ல, அதனுடைய விலை 78 ரூபாய். ஆக மொத்தம். நோ, அந்த படம் இங்க அன்பு இருக்கு, அதுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன். அப்படி இல்ல அங்கிள். சொன்னா கேள். இத பார் ஜெயந்தி, உங்க அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பழக்கம் வந்து கூட நீங்க சாப்பிடறதுக்கும் இந்த வீட்டுல தங்கறதுக்கும் நான் பணம் வாங்குறேனே, அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா? சரிம்மா, உங்க அப்பாவை காட்டுல உனக்கு பிரியாத ரொம்ப ஜாஸ்தி. சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? இல்லம்மா, எனக்கு. படிக்கிறேன் கேளு. ஆனந்தா, நீயும் உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு, 6 ஏக்கரா நடந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன். ஆமா அங்கிள், நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு கிராமத்துக்கு போவோமே, அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். போவோம்மா. கொடுக்குற ஆர்டர்லாம் 2 பிளேட் கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா? ரொம்ப அனுபவசாலி இருக்கு. மலாய் குல்ஃபி தோ, பட்டர் பக்கோடா தோ, கேஷ்யூ தோ, ஹாட் டாக். பிரபு, ஒரு ஸ்வீட் 2 காரத்துக்கு மேல எதுக்கு? இன்னைக்கு என்னோட ட்ரீட். ஷட் அப். வேற எங்க விட்ட? ஆட்டாக்ல. ஓகே, சமோசா 2, that's all. சார் இன்னைக்கு நல்ல ஐட்டம். சமோசா 2, that's all.
பிரபு, நீங்க எல்லாத்துலயுமே ஓவர். பத்மா, லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல, லிமிட்ட தாண்டினாதான் thrill. அந்த த்ரில் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இந்த பொம்பளைங்கன்னா ஆனா அந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு திணறிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளைங்க, அவங்களுக்கு த்ரில்லே பிடிக்காதுன்னு வெளியே சொல்லுவாங்க. ஆனா அந்த த்ரில்லையே நினைச்சுக்கிட்டு தூக்கம் பிடிக்காம படுக்கையில புரண்டு புரண்டு படுப்பாங்க. எந்த த்ரில்? புரியல. அடுத்து கேட்கும் பாடல் இடம்பெறும் படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்த உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலெனும் கங்கைக்குள் நான் மிதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இடம் இடம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன், நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்கு, கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம், கையிரண்டிலும் ஒரே லயம். இரவும் பகலும் இசை முழங்க, ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது, ஊஞ்சலாடுது. சரி, ஏய், தொடர்ந்து வயது இசை. என்ன ஒண்ணுமே சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னவோ? எனக்கு என்னன்னு தெரியும். என்ன? நான் சொன்னேனே அந்த thrill, அது என்னவா இருக்கும், ஐம் சாரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, ப்ளீஸ் ஸ்டாப் இட். I'm not started, நான் ஆரம்பிக்கவில்லை. பிக் ஜோக். முகத்துல அசடு வழியுது. முதல்ல கர்ச்சீப் எடுத்து தொடச்சுங்க. என்னாச்சு? இல்ல, என்னோட பர்ஸ் முதல் சரி சம்பளம் வாங்கி கத்தையா ரூபாய் நோட்டு அதுக்குள்ள வச்சிருந்தேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏங்க கடன் சொன்ன? கடன் கடன் எவ்வளவு வேணா சொல்லலாம், நமக்கு இல்லாத கடன் தாராளமா கடன் சொல்லலாம். ஆனா ஆனா ஆமா, ஏன் இப்படி குழந்தை மாதிரி வேர்க்குது?
இருக்குது இல்ல, குழந்தையா இருந்திருந்தா பரவாயில்லையா, அவன் கடைசியா கட்டதையும் கழட்டி கொடுத்துருப்பேனே. ஆமா, இப்ப யார் உங்களை என்ன கேட்டாங்க, எதை கழட்டி கொடுக்கணும்? அது அது என் கற்பு சம்பந்தப்பட்டது. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஐயோ பாத்துட்டான், என் மூஞ்சி பார்த்தாலே பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் போலுக்கு. கழுத்துல கை வைக்க போறான். ஜீசஸ். பயப்படாதீங்க. என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி எங்க வச்சிருந்த? நீங்க பேரட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது நைஸா உங்களுக்கும் தெரியாம உங்க பேண்ட் பாக்கெட்ல கைய விட்டு. முரளி, என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா? அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்காத, அதேதான் போ. முரளி, இன்னும் எந்திரிக்க மனசு வரலையா? மணி 7:40 தெரியுமா? ஆகட்டு போடா. எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு சண்டே தானே. ஹலோ சார், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னாலும் தெரியுமா? இன் மை ஹவுஸ் ஆன் மை பெட். உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வலிக்காம இருக்குமா? தினம் ராத்திரி வேடிக்கைகள், விருந்துகள், கேளிக்கைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ எக்ஸ்ட்ரா, ஓன்லி ட்ரிங்க்ஸ். பிரபு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா தட்ட முடியாதுடா. ஐ நீட் என்டர்டைன்மெண்ட். ஐ மீன் எக்ஸைட்மெண்ட் டூ. முரளி, உனக்கு தினம் பார்ட்டி, புது புது ஃப்ரெண்ட்ஸ், வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வர அம்மாக்கு தெரிஞ்சு அவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியும். சரிப்பா, இனிமே கரெக்டா ஸ்கூல் போய் மாதிரி நல்லா ஒழுங்கா கரெக்டா வந்துடுற. ஆய விடு. என்னடா இவன் காலையில வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு. பத்மா டார்லிங். எஸ் டியர், சொல்லுங்க. ஒண்ணுமே காதுல விழலையே, கொஞ்சம் உரக்க பேசுங்களேன். இதுக்கு மேல சத்தமா பேசினா எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன சுத்தி நின்னுட்டு தலையில எலுமிச்சை மழை தேய்ச்சிருவாங்க. பத்மா, நான் என்ன சொல்றேன்னா சரியாவே கேட்கல. பத்மா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு சாவடிக்கல, 6 மணிக்கு. ஐயோ, மொன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் குரலை வசத்துங்களேன். அடே செவட்டு பத்மநாபா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உழைப்பாளர் சில கிட்ட வந்துடு. அங்க எதுக்கான்னு கேக்குறியா? நம்ம 2 பேரும் உழைக்க வேணா, அதுக்காதான் 6 மணிக்கு கரெக்டா வந்துடுறியாடா? காத்துட்டு இருப்பேன்டா. வச்சிருவாடா, பாய்டா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா ஆரம்பத்துல இருந்து? நிஜமாவா? சந்தேகமா? இங்க பாரு, இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஒட்டு கேக்குறது மேனர்லெஸ். எனக்கு தெரியும், ஆனா சுவாரஸ்யமான சம்பவங்களை தவற விடுறது foolishness. ஆமா, அது என்னடி அது உச்சு உச்சு உச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல. இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட், சொல்றமா கேள். போன் எடுத்து அவர் 3 தடவை அத பண்ணுவாரு. எதை? இத. அதே மாதிரி மறுபடியும் நான் 3 தடவை பண்ணாதான் மேற்கொண்டு என்கிட்ட பேசுவாரு. இது எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிக்னல், சைகை. அச்சா. சரி, என்னோட தப்பு. இட்ஸ் மை மிஸ்டேக். ரகசியத்தை பாதுகாக்க முடியாதவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது என்னுடைய மாபெரும் தவறு. மிஸ்டர் பிரபு, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?
கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கட்டில் உண்டு, கட்டில் மேல் மெத்தை உண்டு. ஆணிப்பொன் கட்டில் உண்டு, கட்டில் மேல் மெத்தை உண்டு. மெத்தை மேல் வித்தை உண்டு, வித்தை கோர் தத்தை உண்டு. தத்தை கோர் முத்தம் உண்டு, முத்தங்கள் நித்தம் உண்டு. கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கன்னத்தில் தேன் குடித்தால் கற்பனை கோடி வரும். கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். கைகளில் ஏந்துகிறேன். கைகளில் ஏந்துகிறேன். ஜெயந்தி, வர வெள்ளிக்கிழமை எனக்கு வழக்காப்பு. நீ தவறாம வர. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா, ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க போக வேண்டிய இடத்துல உங்களை டிராப் பண்றேன். I'm sorry. That's all right. That's all right. Lisa, what a pet. A beautiful girl. I mean, a college boy. Carry on, Ise. எனக்கு காதல் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை சிரிப்பால சொக்க வச்சு விழியால மயக்கிற அந்த அப்சரஸ் யாருடா? நேம், அட்ரஸ்? நோ 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 நோ. அவ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. பஸ் ஸ்டாப்ல பாப்பேன் பல தடவை. கார்ல ட்ராப் பண்ணிட்டு கேட்பேன். வித் பிளஷர்னு அவளும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் மகாபலிபுரம், காந்தி மண்டபம், எலியட் பீச், ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோட்ஸா இல்ல? அதான் இல்லடா. எது ஹைடோட்ஸ் இல்லைங்கிறியா? அட போடா. அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்லை. ஐ ஆம் சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா. நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நானும் போயிடுவேன். முரளி, அதுக்காக மனசு விட்டுறாத. பஸ் ஸ்டாப்ல அந்த ஒரு பொண்ணு தானே இருக்குது. எத்தனையோ பொண்ணுங்க எவனாவது லிஃப்ட் கொடுக்க மாட்டானு அலையறாங்க. அதுல ஒரு பொண்ணு. நோ பிரபு, இட்ஸ் a challenge. I mean, it's a prestige issue. அதே பொண்ணு என் கார்ல ஏத்தி என் எண்ணத்துல வெற்றி அடையல. I bet I win. ஜெயந்தி, வாங்க. நீங்க வளையல் போடுங்க. நிறுத்துமா, வளையல் போடாத. ஏண்டி அம்மா, நீ சேரத்து கோபாலசாமியோட மகத்தானே? ஆமா. மஞ்ச குப்பத்துல கல்யாணமாயி அடுத்த வருஷமே தாலி அறுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவன நீ. இதுமாவா? ஆமாம்மா, அவ மறந்து போயிருக்கலாம். அவளுக்கு நான் தூரத்து வர அத்தை வர வேணும். ஏண்டிம்மா, உட்கார போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டிய நீ
இப்படி வளைகாப்புக்கும் சீமந்தத்துக்கும் சுப காரியத்துக்கு வந்து வம்சம் வளர வேண்டிய வீட்டுல வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க. இது நல்லா இருக்கா? மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டா ஊரை ஏமாத்திடலாம், ஆனா கன்னி பொண்ணு ஆயிட முடியுமா? ஜெயந்தி, ஜெயந்தி, நாகரீகம் தெரியாதவங்க, மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாதவங்க அறிவு கெட்டத்தனமா பேசினா அதுக்காக நீ இப்படி குமரி அழணுமா? என்னால அதை தாங்க முடியல பத்மா. எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமையை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்ற பெண்களை போல சந்தோஷமா வாழணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேன்னு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பத்மா. நான் பூ வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன். ஏன் இந்த இளம் வயசுல என்ன நான் அலங்கோலப்படுத்திக்க விரும்பல. ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம். அது ஒரு வைராக்கியம், ஒரு சபதம். என் நில தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என் நெத்தியில குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும். நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி. அதுக்காக உனக்காக நான் தினமும் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன். தேங்க்யூ பத்மா. Padma darling. Wrong number, please. One. என்ன வேணும் டாக்டர்? ஒண்ணு இல்ல, என் மச்சினம் புள்ள ஒருத்தன் SSLC பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரை சுத்தின்னு இருக்கான். ஒரு வேலைக்கு லாய்க்கில்லப்பா, உன் கம்பெனியில சேர்த்துனேன். ஒரு வேலைக்கு லாய்க்கில்ல, என் கம்பெனியில சேர்த்துக்கணுமே. இத பத்தி அப்புறமா பேசுவோமே. இப்ப போங்கறியா? சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். அம்மா, அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேனே. இல்ல, எனக்கு ஒரு சின்ன போன் பண்ணிக்கணும். நீ பேசு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ பேசு. நீங்களே பேசுங்க, இது இப்போதைக்கு முடிகிற பேச்சு. தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Many happy returns of the day. அவ்வளவுதானா? வேற என்ன வேணும் சொல்லு. தினமும் போன்ல கொடுப்பீங்களே, அது நீ கிடையாதா? இன்னைக்கு நேர்லயே வந்து கொடுத்து. ஆசைய பாரு. ஹலோ, என்னது? நானும் உங்களோட சினிமாக்கு வரணுமா? நான் வந்தா உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலாச்சே. இல்ல பிரபு, என்னது இடைஞ்சல்? அங்க என்ன இடைஞ்சல்? அவளே இல்ல. ஹலோ, இடைஞ்சல் இருக்காதான்? இருக்காதாம? சரி, அவளுக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன? நீ வா. ஓகே, நானும் வரேம்மா. மிஸ்டர் பிரபு, நீங்க என் ரூம் கொஞ்சம் வர முடியுமா? எஸ் சார். எஸ் சார். மிஸ்டர் பிரபு, இந்த பிரிகோ பழஸ் ஜெனரல் மேனேஜர் வருவாரு. அவங்களுடைய புது பழஸ் பத்தி நீங்களே அவரோட டிஸ்கஸ் பண்ணிடுங்க. எனக்கு வைத்தது ரொம்ப அதிகமா இருக்கு சார். நீங்க உடனே டாக்டர் பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, I will do. ஏய், படத்தை பார்க்காம இங்க என்ன பாக்குறீங்க? சொல்லுவா. 3 dimension, beautiful, attractive, statistic சொல்லுவா. 34, 34. चुप रहो.
ஜெயந்தி, இந்த வேலையில எங்க தனியா போயிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மா தான். பண்றேன். இல்ல பரவாயில்ல. ஜெயந்தி, என் தவிர நான் உணர்ந்துட்டேன். Mr. Murali, you're a perfect gentleman. Bye. Very old lady with no plums. Down came a cowboy, cleverly clubbed. Hey, Padma, please. நோ, இப்பதான் ஒண்ணு குடிச்சீங்க, அதுக்குள்ள என்ன குடுக்க மாட்டேன். Padma, நோ. Padma, ஒரே ஒரு தம், அதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன். போங்க. குடுக்க மாட்டேன். மாட்டேன். குடுக்க மாட்டேன். No. Leave me. No. Please. எனக்கா ஒரு மணி நேரம் சிகரெட் குடிக்காம இருக்கலாம் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் என்ன? இன்னைக்கு பூரா வேணாலும் குடிக்காம இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன்? What? நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்ன கேப்பீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்க போறேன்? ஒன்னே தான் கேட்பேன். ஓய், பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம்? நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, என் கண்ணும் என் நெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும், சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். அன்பே உனை ஆராதனை செய்கின்றவள் மனது பொன் போன்றது, பூ போன்றது, எண்ணங்களோ இனிது. அன்பே உனை ஆராதனை செய்கின்றவள் மனது பொன் போன்றது, பூ போன்றது, எண்ணங்களோ இனிது. தாமரை பூவில் தேன் சிதற, தாமரை பூவில் தேன் சிதற, நீ கொஞ்சம் கொஞ்சம், நான் கெஞ்ச கெஞ்ச, நான் இன்பத்தின் எல்லைகள் கண்ணா எங்கோ எங்கோ அம்மம்மா. நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா, என் கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். நான் சத்தியம் காக்கும் உத்தமியாக்கும், சொன்னதை கேட்கும் பத்தினியாக்கும். கல்லூரியில் கல்லாததை கஞ்சாடையில் பயில, பல்லாயிரம் பாடங்களும் சொல்லாமலே புரிய, நீ ஒரு காதல் நூல் நிலையம், நீ ஒரு காதல் நூல் நிலையம். பொன்மாலை தோறும் உன்னிலை காணும், என் பெண்மைக்கும் மென்மைக்கும் கண்ணா நானும் நீதான் சொந்தமா. ஓகே, மணி 9 போகுது. ஃபிளைட் டிக்கெட் எங்கடா? ஏய், நான் சாதா தவஸ் ஃபோன் பண்ணிருக்கேன், டிக்கெட் வந்துடும். அப்புறம் போட்டு பிரின்ஸ்ல ரூம் போட்டு சொல்லிருக்கேன். ஓகே? அம்மா, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எவனே சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ, 443460. யார் வேணும்?
யாரா அவ மடப்பைய உச்சுங்கிற யாருப்பா அது? யாரோ போக்கிரி பைய போன எடுத்து காதல வச்சா உச்சுங்கிறான். எத்தனை தடவைப்பா? 3 தடவை. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? ஒண்ணு இல்லப்பா, இந்த காலத்து ரோமியோஸே அப்படித்தான். ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் பண்றது, யாராவது பொண்ணு எடுத்தா அப்படிதான் சவுண்ட் பண்றது. அப்பா, அடுத்த தடவை போன் வந்தா நீங்க எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். அந்த ஆள் அதே சவுண்ட திரும்ப பண்ணானா லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கொடுக்காம நான் விட மாட்டேன். வெரி குட். நீயே இடுமா. மறுபடியும் அதே ஆளா இருந்தா நீ சொன்னிய அந்த மாதிரி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு அழுத்தி தைரியமா கொடு. நான் இருக்கேன். டோன்ட் வரி. தேங்க் யூ. ஹலோ, நீயாடி? நான் தான் பத்மா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட்ல இருந்தா? அப்பா, என் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆமா, நான் கோயம்புத்தூர் போறேன். எதுக்கு? ஐயோ, அனௌன்ஸ்மெண்ட். பத்மா, ஆபீஸ் வேலையா போறேன். ஆமா, ஒரு 5-6 நாள் இருப்பேன். ஹோட்டல்ல தான், பிரின்ஸ் ஹோட்டல்ல தங்குறேன். பிரின்ஸ். ஆமா. பத்மா ப்ளீஸ். போறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடு. ப்ளீஸ் கூப்பிடுறேன். அப்புறம் பிளைட் போயிடும். ஓகே. எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும். கிராமத்துக்கு போய் அப்பாவோட இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கும் மனசு சரியில்லை. ஏதோ சலனங்கள் சபலங்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத பலகீனம். ஐ நோ. நேற்று நடந்த சம்பவம் உன்னை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். தவறு ஒரு பக்கம் இருந்தா சமாளிச்சிடலாம், ஆனா 2 பக்கமும் இருந்துட்டா. You are living sanctioned. பத்மா, பத்மா. ஹலோ. அட, என்ன இது? நீ பெட்டியோட எங்க புறப்பட்ட? உன் கூட ஊருக்கு வரதா முடிவு பண்ணிட்டம்மா. நிஜமாவா? ஆமா, உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுனா நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். மொகரைய பாரு, என்னை விட்டுட்டு தனியா இருக்க போர் அடிக்குமா? யாருகிட்ட கயிறு திரிக்கிற? ஆமா, பிரபு ஊர்ல இல்லையா? சத்தம் போடாத. ஒண்ணும் கவலைப்படாத, அப்பா டாக்ஸி கூட்டிட்டு போயிருக்காரு. இது பார், இப்ப நீ உண்மையை சொன்னாதான் உன்னை நான் ஊருக்கு கூட்டிட்டு போவேன். சொல்றேம்மா. அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, வரதுக்கு 1 வாரம் ஆகும். எனக்கு காலேஜ் லீவு. அதானே பார்த்தேன். மாமா, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப பொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குடிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சொல்லுங்க. அப்பதான் உங்க ஞாபகம். நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் ரொம்ப போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் 5 வருஷம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன், the time is mine. எல்லாம் பிரபுவுடைய சாமர்த்தியம்டா. உன் அதிர்ஷ்டம் வேற எங்கேயும் இல்ல, பிரபு ரூபத்துல உன் கூடவே இருக்குது. 100க்கு 100, 10% you are right. ஆமா, பிரபு எப்ப வரானா? இது மத்தியானம் ட்ரெயின்ல புறப்படுறான். பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட
சும்மா நீ போயிட்டு வாயேன். ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு. எங்க ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம் இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? எங்க ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம் இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. ஜெயந்தி போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க. நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம், மத்ததுக்கா பஞ்சம், நீ மல்லியப்பூ மஞ்சம், ரகசிய உறவிருக்கு நமக்கு. ஏ கிட்ட கிட்ட வந்து வந்து கட்டிக்கடி, அட்டைய போல் சட்டுனுதான் ஒட்டிக்கடி. தண்ணி கருத்திருச்சு, அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. பருசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. பருசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. நான் தான் மேகம், உனக்கே தாகம், கொல்லுதடி தாபம், நான் கொஞ்சுவதா பாவம். மிஞ்சுதடி மோகம், ஏன் வஞ்சுதடி தேகம், ரகசிய உறவிருக்கு நமக்கு. தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. ஊரும் ஒரங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் எண்ணமும் தூய்மையாகவே இருந்தது. பத்மா இங்கு இல்லை என்று தெரிந்ததும் நான் திரும்பி போயிருந்தால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும்
நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்துவிடும். கதவை உள்கா பாப்போம் இல்லையே, இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பா. உங்களை பாருமா. ஜெயந்தி, காஃபி. நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா உடம்பு சரியில்லை, அதான் முன்னாடியே வந்துட்டோம். அப்பா அப்பா ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதை தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா அப்பா. என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னமா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேற்று நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷை. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகத்தை கொஞ்சம் பாரு. பத்மா, ஒரு நிமிஷம், நான் முகத்தை கழுவிட்டு வந்தேன். மாமா, நான் இன்னைக்கு ஊருக்கு போறதா இருக்கேன். என்னமா இது, 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். சார், ஜெயந்தி அம்மா லீவ் 1 மாசம் அதிகப்படுத்திருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு. சரி, நீ போ. மிஸ்டர் பிரபு, நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன கடிதத்தை படித்தேன். அன்று நடந்த சம்பவத்தை, அதாவது நமக்குள் நடந்த சங்கமத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். பிரபு, நான் ஒரு முறை மாங்கல்யத்தை தவறவிட்டேன். இம்முறை என்னையே தவறவிட்டேன். இது ஒரு இனிய நினைவு. இந்த நினைவு என் உயிர் மடியும் போதுதான் மடியும், என் உடல் கருகும் போதுதான் சாம்பலாகும். ஆனால் ஒரு ரகசிய உறவு பிறந்த அந்த இரவே யாருக்கும் தெரியாமல் இறந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் இது சத்தியம். அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியமா, எனக்கு அடிக்கடி இது மாதிரி வர்றது உண்டு. ஐயோ, நீங்க படுத்துங்க, அம்மா வயிற்றுல கூட்டிட்டு வரேன்.
ஹலோ பத்மா ஐயா. பத்மா நீயா பேசுற? உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்மா. ஆமா, நான் கொடுத்தத நீ ஏன் திருப்பி கொடுக்கல? நினைச்சேன், ஆனா முடியல. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா. என்ன பத்மா ஒரு மாதிரி பேசுற? உடம்பு சரியில்லையா? ஆமா. உடம்புக்கு என்ன பத்மா? என்னவோ என்னன்னு எனக்கே சொல்ல தோணல. பத்மா உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஐ மீன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க போட்டு வேண்டிய இடத்துல உங்க ட்ராப் பண்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் வேண்டாம். சிரமமா? நோ நோ, இது ஒரு டைப்பான சோஷியல் சர்வீஸ். பரவாயில்ல, நீங்க போலாம். மேடம் இன்னைக்கு டெம்பரேச்சர் 101 டிகிரி, போக போக ஏறும். ஐ எம் சாரி. தட்ஸ் ஆல் ரைட். ஏமா இந்த கர்ச்சிப்பு ஒண்ணுதான் கீழே கிடக்குது. இல்ல, கர்ச்சிப்புல சென்ட் வாசனை கம்முன்னு தூக்குற. அம்மாடி உனக்கு என்ன சென்ட் பிடிக்கும்? ஏண்டா என்னடா அது? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவங்க கிட்ட போய் கலந்தாவ பண்ற? ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், என்ன கொஞ்சம் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்ட இறக்கி விடுறீங்களா? நான் ஒரு ஃபிளாஸ்க் வாங்கணும். ஷூர். Thank you. வெல்கம். மேடம். எஸ். இங்க வாஷ் ஸ்டாப் கிடைக்குமா? கடைக்காரரை கேளுங்க. ஃபிளாஸ்க் எங்க? அப்டேட். ஃபிளாஸ்க் எங்க? இசை முழங்க ஒரே
பாடல் இடம்பெற்ற படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. வாலியின் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. தலைநடி போட்டுச்சா? நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. நான் என்ன செஞ்சுட்டேன் பாருங்க, நீங்க பேசவே கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஐ மீன் ரெஸ்ட். நல்லாவே ஒரு சின்ன ஆக்சிடென்டோட தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க மயங்கி விடுத சரியான சமயத்துல நான் பார்த்தேன். அப்கோர்ஸ் nothing was in my hand. அங்கேதான் ஆல்மைட்டி தி காட் அவரை நினைக்க வேண்டியதா இருக்கு. பத்மா, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? ஐ எம் சாரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. In the hands of the doctor, she is very safe. டாக்டர், இந்த அழகான முகத்துல அடிப்பட்ட உடவே தெரியக்கூடாது. அதுக்கு தேவைப்பட்ட மருந்தை உங்களுக்கு எங்க இருந்து கொண்டு வரணும்? அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, அடுத்த ஃபைட்டே வந்துடும். ஐ நோ. நீங்க செஞ்ச உதவி எல்லாம் டாக்டர் சொன்னார் சார். இதோ பாருங்க, இந்த சாரன் மரியாதை போட்டு எனக்கு கூப்பிட வேண்டாம். எஸ் மிஸ்டர் முரளி. மிஸ்டர் முரளி, சமயத்தை நீங்க தெய்வம் மாதிரி வந்து என் மகளை காப்பாத்திட்டீங்க. தெய்வம் பூஜை ரூம்ல தான் இருக்கும். Forget it. மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, உங்க மக ஒரு வாரம் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்க வேண்டியதா இருக்கும். ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் வேணும்னாலும் இங்கே இருக்கட்டும். இவங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே போகணும். வாங்க சார். யார் சார் வேணும்? வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? என் முதலாளி என்னோட பெரியவரு பத்மாமா. அவங்க வீட்டுல இருக்காங்களா? அவங்க இல்ல சார், நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. நர்சிங் ஹோம்லயா? எதுக்கு? அந்தமா கீழே விழுந்துட்டாங்களாம். தலையில பலமான அடி, ரத்தம் பிச்சிட்டு போயிடுச்சு. எந்த நர்சிங் ஹோம்ல இருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க சார். ஹலோ, கிரிஜாரம் சேகர். 4 நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டு இந்த பத்மான்னு ஒருத்தங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பத்மா அப்படி யாரும் இங்க இல்லையே. ரெடி சார். ஓ, தேங்க் யூ சார். ஐயா, நீங்க என்ன மரியாதையா கூப்பிடுறது பாக்குறியா? மனசுல சந்தோஷம், உற்சாகம், இனம் புரியாத இன்பம் இருக்கிறப்போ கழுதைய கூட சார் போட்டு கூப்பிட சொல்லும். டிசப்பாயின்மெண்ட், டெஸ்பரேஷன், ரிஜெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா ஆண்டவனுக்கு கூட மோசமா திட்ட சொல்லும். இட் இஸ் ஹியூமன் காம்ப்ளெக்ஸ். ஐ மீன் வீக்னஸ். சிக்லெட். ஐயா, எனக்கு ஏண்டா? ஐ எம் சாரி. என்ன சார்? அன்னைக்கு நீங்க தானே பத்மாமா தேடிட்டு வீட்டுக்கு வந்தது? ஆமா. அவங்க சுமதி நர்சிங் ஹோம்ல இருக்காங்க, மாம்பழத்துல. ரொம்ப பிரமாதமான ஜோக். இந்த மாதிரி ஜோக்ஸ் என்கிட்ட பிளான்டி. இன்னொரு ஜோக் சொல்ல கேளுங்க. ஒரு அழகான பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். தேங்க் யூ. அவ வந்து ஹலோ. ஹலோ, நான் ஆனந்தமூர்த்தி பேசுறேன். மிஸ்டர் முரளி வீடு தானே?
எஸ். பத்மா பேசணுமா? பத்மான்னு சொன்னா அது 1 minute ப்ளீஸ். பத்மா ஆமா. என்னப்பா? மிஸ்டர் முரளியோட நீயே பேசுமா? அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே. அதை நீங்களே சொல்லக்கூடாதா? நல்லா இருக்குமா, நீ பேசினா அந்த வெயிட்டே வேற. முரளி கொஞ்சம் இருங்க, பேசுமா ப்ளீஸ், பேசுமா. ஹலோ பத்மா, நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் கார் அனுப்பிச்சிருப்பேன், வாய் நானே வந்திருப்பேன். நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு போய் தேங்க்ஸ். பாரு பத்மா, எனக்கு இந்த டியூட்டி ஃபார்மாலிட்டி பிடிக்கவே பிடிக்காது. அஃபெக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்ட்ஷிப், இது ஒண்ணு இருந்தா போதும். பத்மா, அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா? அட கூப்பிடுவான்னா. ஹலோ, அப்பா உங்களை வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷூர், கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நான் வருவேன். இட்ஸ் மை ப்ளஷர். பை. எஸ், கம் இன். ஓ, நீங்களா? நீ என்ன இந்த நேரத்தில் எதிர்பார்க்கல இல்ல? உன் நெத்தியில் அடிபட்டுதாமே, அதை கேட்டதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நெத்தியில அடிபட்ட காயம் சுலபமா ஆறிடுச்சு பிரபு. பத்மா, நீ நர்சிங் ஹோம்ல இருக்கிறப்ப உன்னை பாக்குறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன். நீ இருக்கிற நர்சிங் ஹோம் எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பேச அதிர்ஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. நீ கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கவே முடியல இல்லையா? நீ என்னை விட்டு எங்கேயோ தூரமா போயிட்ட மாதிரியும் நான் உன்னை இழந்துட்ட மாதிரியும் எனக்கு ஒரு பிரமை. உங்களுக்கு அப்படி ஒரு பிரமை இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. நல்ல காலம் இதுவரைக்கும் நான் எதையும் இழக்கல, அவசரப்பட்டு இழக்கவும் மாட்டேன். பத்மா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப உறுதியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி உறுதியை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? யூ ஆர் ரைட் பத்மா. நம்ம பழைய மாதிரி சந்திச்சு கலகலன்னு சிரிச்சு பேசி பழகி எத்தனையோ நாள் ஆச்சுல்ல? நேற்று நடந்த சம்பவங்கள் சில சமயம் தொடரும், சில சமயம் பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதாவது காஃபி, டீ? தேங்க்ஸ். பத்மா, வர சண்டே அகாடமி ஹால்ல ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதுக்கு என்னோட கெஸ்டா நீ என் கூட வரணும். சாரி பிரபு, என்னோட பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 3 மணி நேரம்? உங்களுக்காக எவ்வளவோ நேரம், எவ்வளவோ நாள் ஒதுக்கி இருக்கேன். இப்போ என்ன ஒரு பரீட்சை எதிர்நோக்கி இருக்கு, அதுல நான் பாஸ் ஆகணும். என்னை விட பரீட்சை? அது என்னுடைய எதிர்காலம். பாய் பாய் பத்மா. குட் பை பிரபு. குட் பை. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பத்மா. வாங்க. என்ன பத்மா, முதல்ல முரளி மூட்டு வந்திருக்காரு, அவர் உற்சாகமா வர இருக்க வேண்டாம்? நோ ஃபார்மாலிட்டி. உற்சாகம் இங்க இருந்தா மட்டும் போதும். இங்க உட்காருங்க. நான் ஆபீஸ் வர வரைக்கும் அதிகமா உட்கார மாட்டேன். அடிக்கடி உட்கார்ந்தா இவரு பிகம் லேசி, அப்புறம் எழுதுக்குள்ள வயசாயிடும். ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நடக்குதான், அது இன்வைட் பண்ண வந்திருக்காரு. உங்களுக்கு நேரம் இருந்து வரணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க என் கூட வரலாம். நீங்க என்ன, ஐ மீன் நீங்க உங்க ஃபாதர். ஐம் சாரி. ஐ ஆம் சாரிங்கிற வார்த்தையை நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க. ரோட்ல, இப்ப வீட்டுல. இல்ல, நான் பரீட்சைக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. என்ன மாதிரி ஒரு 3 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? அவர் நம்ம மதிச்சு கூப்பிடுறாரு. நோ மிஸ்டர் ஆனந்தமூர்த்தி, அவங்க பரீட்சை ரொம்ப முக்கியம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி சண்டே என்ன, ஒவ்வொரு சாட்டர்டேயும், ஐ மீன் எவ்ரி சாட்டர்டே என்னால அரேஞ்ச் பண்ண முடியும். மிஸ் பத்மா விரும்பினா சிக்லேட்? நோ தேங்க்ஸ். பாரு பத்மா, அவர் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல யோகியதை நமக்கு கிடையாது. பரீட்சைக்கு அப்புறப்படுத்திக்கலாம். இத பாரு, இந்த சண்டே அந்த கலை நிகழ்ச்சிக்கு நாம நிச்சயமா போறோம். முரளி, எஸ் ப்ளீஸ். சண்டே ஈவினிங் அகாடமி ஹால்ல நாங்க நிச்சயமா இருப்போம். நீங்க சாப்பிடலாம். தேங்க்யூ தேங்க்யூ.
வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, dab! என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். நெஞ்சம் துடித்திடும் நாடி நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ? இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது காலம் செய்து விட்ட மாயமோ? ஒரு மனம் உருகுது ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. கண்ணன் தனிமையிலே பாட ராதை தன் வழியே ஓட. இந்த பிரிவை தாங்குமோ என் மனம்? ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன்மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி. தேங்க்யூ. கூப்பிட்டீங்களா? எஸ். உன்னை காலேஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்ன மன்னிக்கணும். என்னோட அவசரமா பேசணும்னு வந்தீங்களா? அவசியமான சில விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். நான் வரேன். விடுங்க என்ன. உங்க நாடகத்தை 4 சுவத்துக்குள்ள வச்சுங்க. இது பொது இடம். பத்மா, என் மனசு நீ ரொம்ப நோக செய்யற. அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு இப்பதானே உங்களுக்கு புரியுது. வர சொன்னியாடா? ஆமாடா, என்னோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட உன்னை கூப்பிட்டேன்.
எனக்கு குடிக்கிற பழக்கம் இது வரைக்கும் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்கோர்ஸ் ஐ நோ. ஆனா என்னுடைய சந்தோஷத்துல உற்சாகத்துல உனக்கும் பங்குண்டு இல்லையா? உன் சந்தோஷத்துக்கு காரணம் முதல்ல என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறத பத்தி யோசி. நேத்து அகாடமி ஹால்ல என் பக்கத்துல பாத்திய, என் கார்ல ஏற மரத்த அதே பொண்ணு தாண்டாவ. அந்த அழகு பதுமைக்கு பேர் பத்மா. நான் அவளை காதலிக்கிறேன், மனப்பூர்வம் கல்யாணம் பண்ணிக்க போறேன், மங்களகரமா. அப்கோர்ஸ் அவளு சம்மதிச்சுட்டா. Wish you best of luck. Come on, pour me whiskey, I say. Thank you. Cheers. Cheers. Hey. Udra. நான் ஒரு தம்மடிக்கிறேன். கல்யாணம் அவளோட. அது ஒரு சொர்க்கம். நான் நடக்க போறது புதிய பாதை, நடத்த போறது புதிய வாழ்க்கை. My life is colorful, cheerful, I mean meaningful too. அம்மா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். அதை கேட்டா நீங்க அப்படியே மகிழ்ந்து போயிடுவீங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறியா? ஓ, என் கல்யாணம் மட்டும் என்ன போயிட போகுது? என்ன விரும்புற பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? அது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி முரளியோட கல்யாணம் தான் நடக்கணும். அவன் தான் எதையுமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. என்கிட்ட பேசிட்டான், கல்யாணத்துக்கும் சம்மதிச்சுட்டான். இனிமே நம்ம வாடா மாப்பிள்ள. ஏன் முரளி, நிஜமாவா? அப்போ பெண் பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. ஏண்டா முரளி, பெண் பார்த்துட்டியா? யாரவா? பேர் பத்மா. இவங்க 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்து வளர்ந்து கனிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேட்காம இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மன்னிப்பு ஏண்டா? உங்க 2 மனசும் ஒத்து போனா அதுவே போதும். ஆமா, உங்களுக்குள்ள முடிவெடுத்தா போதுமா? அந்த பெண்ணை பெற்றவங்களை கேட்க வேண்டாம்? ஆட போங்கம்மா, நீங்க ஒண்ணு. முரளிக்கு பொண்ணு கொடுக்க அவங்க புண்ணியம் பண்ணி இருக்கணுமா? இந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? அந்தஸ்து, ஆஸ்தி, காரு, பங்களா. சரி, முறைப்படி பெண் கேட்க போக வேணாம்? பிரபு, நல்ல நாளா பார்த்து நீயும் நானும் பெண் கேட்க போவோம். பின்ன முரளிக்கு அடுத்தபடி நீதானே இந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை. அழகான பெண்ணத்தான் என் மருமகளா என் மகன் தேர்ந்தெடுத்திருக்கான். அம்மா, நீங்க அவசரப்படாதீங்க. இன்னும் அவங்க முடிவே சொல்லல, அதுக்குள்ள மருமக அது இதுன்னு. முடிவென்ன தம்பி, எனக்கு பூர்ண சம்மதம். எங்க முரளி மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். முரளி ஒரு MA BCom, பூரணா ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, பல லட்சங்களுக்கு அதிபதி. காஃபி ரெடிமா? காஃபி கொண்டு வரேன். என்னமா பார்த்து போக கூடாது? பார்த்து போகத்தான் நினைச்சாங்க, ஆனா அவசரம். யாரோ ஃப்ரெண்டு கொடுத்த பரிசுன்னு ஆசையா வச்சிருந்தா, இன்னைக்கு அவளே உடைச்சுட்டான். அதுக்காக வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒரு தடவை உடைஞ்சா உடைஞ்சதுதான். நானே அதை எடுத்து வெளியறிஞ்சிடுறேன். தம்பி பரவாயில்லைங்க. கையில குத்திருச்சா? ஏண்டா பிரபு, ரத்தம் வருதா? இப்படி காட்டு. ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் காஃபி பிடிக்கும். சுபகாரியம் பேசும்போது ஏதாவது உடைஞ்சிட்டா திருஷ்டி போயிடுச்சும்பாங்க. இனிமே யாரோட கண் திருஷ்டி உங்க மேல படாது. ஏண்டா பிரபு, வலிக்கல? அடிபட்டா அதையே நினைச்சிட்டு இருந்தா வலிக்கும். அத மறந்து போயிட்டா
மறக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. வலியே தெரியாது. என்னங்க உங்க பொண்ணு இன்னும் சம்மதம்? பத்மா, உன் வாயால நீயே சரின்னு சொல்லுமா. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என்னங்க வர்ற 18ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம். நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம் முடிஞ்சு போச்சு. அன்னபூர்ணியம்மா, ஜூன் மாசம் 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். சார், மணி 5 ஆயிடுச்சு. ஆபீஸ்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, நீயும் போ. எம்டி மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டேன். நான் மிஸ்டர் முரளியை பார்க்க வரல, உங்களை வாழ்த்திட்டு போக வந்திருக்கேன். மிஸ்டர் பிரபு, ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க தந்தையாக போறீங்க. எஸ், you're going to become a father. மிஸ்டர் பிரபு, இது ஜெயந்தி எழுதின கடிதம். படிக்கிறேன். பத்மா, இந்த கடிதத்தை நான் பெங்களூர்ல இருந்து எழுதுகிறேன். என் தகப்பனார் இறந்த செய்தியை முன் கடிதத்திலே உனக்கு தெரிவித்திருந்தேன். இப்பொழுது இன்னொரு செய்தி. அதிர்ச்சி அடையாமல் படி. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். இதை சொல்ல எனக்கு வெட்கமாக இல்லையா என்று நீ கேட்கலாம். உயிர் தோழியிடம் உண்மையை சொல்ல நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தை யார் என்று அறிய நீ ஆசைப்படலாம். ஆனால் ஒரு நல்லவரை களங்கப்படுத்த நான் விரும்பவில்லை. இந்த உண்மை என்னோடு மடியட்டும். ஒரு உயிரை சுமந்து கொண்டு ஊரில் இருக்கவும், தெரிந்தவர்களை முகமெடுத்து பார்க்கவும் என் உடல் மட்டுமல்ல, மனமும் பூசுகிறது. பத்மா, ஓகே, நான் எதையும் மறைக்க விரும்பல. எதையும் சொல்லவும் தேவையில்லை. அன்னைக்கு நீங்க ஜெயந்திக்கு எழுதி வச்ச கடிதத்தை முதல்ல நான் தான் படிச்சேன். அது அவளுக்கே தெரியாது. அன்னைக்கு என் இதயத்துல வீசின புயல்லதான் என் வாழ்க்கையே திசை மாறி போயிடுச்சு. மிஸ்டர் பிரபு, love is a cheap entertainment for you, not for me. பத்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு மிஸ்டர் பிரபு, இளமை வேகத்தில் ஆண்கள் செய்த தவறு பாவம் இல்லை, சகஜமான ஒரு சாதாரண விஷயம். அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறதும் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதும் ஒரு பெண் தானே. பிரபு, ஒரு காலத்துல என்னால நேசிக்கப்பட்டவர் அயோக்கியர் இல்ல, நல்லவர் தாங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு ஏற்படுத்த நீங்க விரும்பினா ஊரறிய ஜெயந்திக்கு நீங்க கணவராகணும், அவ குழந்தைக்கு தந்தையாகணும். ஆனா அதுக்கு ஒரு கண்ணியம், கம்பீரம், தெய்வ மனம் தேவை. அதை உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அம்மா, பிரபு வீட்டை விட்டு போயிட்டாமா? வீட்டை விட்டு போயிட்டானா? அப்படின்னா? ஆமாமா, அம்மாவையும் வந்து விட்டு பிரிஞ்சு போற, மறுபடியும் உங்களை எப்ப சந்திப்பேன் நினைக்க தெரியாதுன்னு லெட்டர்ல எழுதி வச்சு போயிருக்கா. பிரபு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? என்னடா நடந்தது? அவன் மனசு நோகும்படி நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு செய்வான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது ungrateful. நன்றி கிட்ட ராஸ்கல். ஆஃப்டர் ஆல் யாருமா அவன்? ஒரு அழகான குப்பையில இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்துல வச்சோம். இது அவர் மிஸ்டேக். சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு. குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கும். பை தி வே, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவும் வச்சுக்க கூடாது.
பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் எனக்கென்று ஒரு பிணைப்பையும் தந்துவிட்டீர்கள். அதற்கு நன்றி சொல்லவே இந்த கடிதம். பிரபு, ஷேம் ஆன் யூ. என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது உன்னை சந்திக்கணும் நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க ரெண்டு பக்கமும் தெரியறதுதான் கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த பார்க் 300 ஏக்கர் விஸ்தீர்ணம் உள்ளது. கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும், காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு, நீங்களே பாருங்க. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப அழைச்சு போயிருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா? பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமேதான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரையே வச்சிட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவாங்க? ஜெயந்தி, நீ எங்க தங்கியிருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியுமா? நிச்சயமா. உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர். மிஸ்டர், எங்க போறீங்க? மிஸ் ஜெயந்தி இந்த மாடியில் தானே குடியிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. பிரபு, ஜெயந்தி, இதெல்லாம் நான் உனக்காக சுமந்துட்டு வந்தேன். இது பாரு, கல்யாண புடவை, மஞ்சள், குங்குமம், மாலை. உன்னை மறுபடியும் மணப்பொண்ணா என் பக்கத்துல நிறுத்தி. பிரபு, நான் உங்க மனைவி. ஆமா, நீ என் மனைவி. பிரபு, yes, you're my wife. You're my wife. என்ன நீங்க சுமங்கலி ஆக்கிட்டீங்க. நான் சுமங்கலி, நான் சுமங்கலி.
காஃபி. நீ ஏம்மா சிரமப்படுற? சமயக்காரன் இல்ல? பரவாயில்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டின் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்ட போல இருக்கு. அம்மா. ஹலோ பத்மா. என்னப்பா டாக்டர்கிட்ட போயிருந்தியே, என்ன சொன்னாரு? அம்மா இப்ப என் வயித்துல மட்டும் இல்ல, என் உடம்புல எந்த பாட்லயும் ஒரு ட்ரபிளும் இல்லையா. ஆனா என்ன 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாரு. டாக்டர் சொல்றது சரிதானே முரளி? ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போய் 2 மாசம் இருந்தா உன் உடம்புக்கு நல்லது தானே. அம்மா நீங்களும் ஆஸ்துமா பேஷண்ட், நீங்க என் கூட துணையா ஹில் ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எனக்கு வேளாவேளுக்கு மருந்து கொடுத்து கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் முரளி, நம்ம டாக்டரை கூட்டிக்கிட்டு போயே. என்னப்பா? அவ்வளவுதான் அவரை கூட்டிட்டு போனா இருக்கிற வேதி ஜாஸ்தி ஆயிடும். பெரிய போரு. அம்மா பத்மா கூட வரலாமே. வரலாம், ஆனா கல்யாணம் ஆகாம 2 பேரும் ஜோடியா போனா. அம்மா இதுல ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல, அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். நான் உங்க கூட வரேன். தேங்க்யூ பத்மா, தேங்க்யூ. என்னப்பா பிரபு அப்படியே திகைச்சு போய் நின்னுட்ட? இவங்களை யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நம்ம விருந்தாளியா 1 மாசம் இவங்க 2 பேரும் இங்கதான் தங்க போறாங்க. இவர் பேரு மிஸ்டர் முரளி, அவங்க பேரு பத்மா. பிரபு நம்ம எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் ஆச்சு. கெட்டிக்கார புள்ள, புத்திசாலி புள்ள. ஹலோ மிஸ்டர் முரளி. ஓ மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு செஸ் கேம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவது 24 மணி நேரமும் ஓயாம அடைச்சாலும் கலைக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். பத்மா வாங்க. நான் முனிசிபல் கமிஷனர் மீட் பண்ண மறந்து போயிட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. மிஸ்டர் முரளி, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். செக் அண்ட் மேட். Good. Padma, a little to your right, please. I mean left. Yeah. Come on, Padma. முரளி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? வாழ்க்கையில இன்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சந்திப்பேன் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஆமா, நீயே அவங்களை கூட்டிட்டு வரல. அம்மாவை பார்க்கறது என் மனசு துடிக்குதுடா. என்னடா அப்படி பாக்குற? இடியட், ஃபூல், ஸ்டூபிட் அப்படி ஸ்டைலா கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடுறேன். Stop it, I say. எஸ்டேட் முதலாளி சுந்தரத்தோட விருந்தாளியா வந்திருக்கேன். அவர்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு சாதாரண, after all a very ordinary man you are. நீயும் நானும் முதல்ல இந்த இடத்துல இப்பதான் சந்திச்சிருக்கோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். You can go. நீ போகல. Well, you're not joking, are you? Of course I'm not joking. முரளி, பந்தம், பாசம், பிணைப்பு இவ்வளவு சீக்கிரம் தூக்கி அடிச்சிட்டியாடா? பந்தம், பாசம், பிணைப்பு அது முதல்ல உன் உள்ளத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை நண்பனா இல்ல என் கூட பிறந்தவனா? நோ, அதை விட அதிகமா நேசிச்சேன். என்னுடைய தாய் உனக்கு தாயா இருந்து உன்னை வளர்த்தாங்க. படிப்பு, வசதி, வாழ்க்கை, இதுல உனக்கு என்ன குறைச்சல் வச்சோம்? எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு துண்டு காரணத்துல பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்துட்டியே. 2 நெஞ்சங்களை துடிக்க வச்சுட்டு வந்துட்டியே. உனக்கு மனிதாபிமானம் இருக்கா? Are you a human being? நீ ஒரு நன்றி கெட்டவன், ungrateful. ஏய், ஏன் கூப்பிடுற உரிமை, அருகதை, யோகியத்தை எதுவுமே உனக்கு கிடையாது. You don't deserve it. Get out. Get out of this place. பத்மா, இந்த சீன் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்த பேக்ரவுண்ட் was stand. Come on, stand there. I give you good pose. When you see, smile. Smile. Arey, smile, I say. ஏன் கூப்பிடுற யோகிதை?
அருகதை எனக்கு இல்ல. I don't deserve it, is it? I do deserve it. எனக்கு யோகியதை இல்ல. நீங்க எதுக்கா இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா நல்லவனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம் கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. இங்க பாருங்க. அவ என் மனைவி. ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமையில என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க பிளீஸ். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், இன்னும் 5 நிமிஷத்துல டயரை மாத்திடுறேன். ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, புலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, புலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலினும் கங்கைக்குள் நான் மிதக்க, மங்கைக்குள் காதலினும் கங்கைக்குள் நான் மிதக்க. மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன, நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். நெஞ்சத்தில் பேரெழுதி கண்ணுக்குள் நான் படித்தேன். கற்பனைகளில் சுகம் சுகம் கண்டதென்னவோ நிதம் நிதம். ஒரே நாள் துணை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது.
தேங்க்யூ. நான் நன்றி எதிர்பார்த்து எதை செய்யறதில்லை. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி இருக்கு. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி இருக்கு. மிஸ்டர் சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமலை காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உடனே காட்டுல அலையிறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லது. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏன் பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே. சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவுல இருக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். ஓகே சார், நானும் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. இது துணை இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு. ஆமா தம்பி, நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க. பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். கூட்ட பக்கம் வர மாசிக்கவா. சரி ஒண்டிடு பிரபு சார். வாப்பா. முரளி, முரளி. அவர் இன்னும் வரல. பிரபு கொஞ்சம் நில்லுங்க. நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் தவற விட நான் விரும்பல. பிரபு பிளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. எந்த கீழ்த்தரமான எண்ணத்தோடும் நான் உங்க முன்னாடி நிக்கல. என்ன பதச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. பிரபு சத்தியமா சொல்றேன், உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச தவறுக்கு பரிகாரமா ஜெயந்தியை நீங்க சுமங்கலியாக்குன உண்மை எனக்கு தெரிஞ்ச பிறகு, உங்க பண்பையோ லட்சியத்தையோ நான் உணர்ந்த பிறகு அந்த வைராக்கியம் பொடி பொடியா உடைஞ்சு தூளாக்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் முரளி, நீங்க வரம்பு மீறி பேசுறதா நீங்க நினைக்கலாம். நான் முரளியோட மனைவியா இருந்திருந்தா என்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு ஒரு இயந்திரமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா பிரபு, நான் முரளியோட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டேன்னு தவிர ஸ்வீகரிக்கப்படல. பத்மா. ஆமாம் பிரபு, நீங்க ஊரை விட்டு போனதுமே அவரோட உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரை பரிசோதிச்ச டாக்டர் அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனாலதான் எங்க கல்யாணம் தள்ளி போடப்பட்டது. பிரபு, மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்ககிட்ட இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது.
ஐம் சாரி பத்மா. இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன். I promise. நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்லை. என் குறி கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். Come with me. பிரபு, இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்கேன். விளக்கமா கேட்கறதுக்கே வெக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிட்ட இருந்து வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு, நான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம், என்னை மன்னிச்சிட பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம், இது ரெண்டுக்கு விளக்கம். உடனே எனக்கு தேவை. முரளி, உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் யூ சஸ்பெக்ட் மீ? அன்டவுட்லி 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்தணும். கீழ்த்தரமான பழியோ மேல சுமத்துற? அக்செப்ட். அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே? why? மறுபடியும் கேட்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள நுழைஞ்ச போது அங்க என்ன நடந்தது? What happened? முரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான தப்பு நடக்கிற? தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. You are right. ஜெயந்திங்கிற விதவை பொண்ணை கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுற லெட்டர் என்கிட்ட இருக்கு. It's a proof. 15 வருஷமா உயிருக்கு உயிரை உன் கூட பழகி உன் கூடயே வளர்ந்து உப்பு தின்னு எனக்கு டாஷ் டாஷ் டாஷ். கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்ப படம். பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி. Prabhu, what happened? Come on, tell me. Hey, Murali. Tell what happened. Tell me. Tell me. Tell me, Prabhu. Don't be silly. What happened? Silly. What? Don't be silly. So why would you tell me? Why would you tell me? Oh, God. Oh, God. Oh, God. God. Prabhu.
காமவெறி பிடிச்சி மனித தன்மை இழந்து கேவலம் நீ ஒரு மிருகமா மாறிட்ட. அப்பேற்பட்ட மிருகத்தை சுட்டுக் கொள்றதுல எந்த பாவமும் இல்ல. சமுதாயத்தில் உன்ன மாதிரி ஊனாய்கள் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நிறுத்துங்க முரளி, நிறுத்துங்க. அவரை கொல்றதுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி குண்டு என் நெஞ்ச தொலைக்கட்டும். ஏன்னா என் நெஞ்சம் கலங்க உள்ளது, கரைகளை நிழல் படிஞ்சது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் எதுவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில் என்னால தான் சொல்ல முடியும், அவரால முடியாது. நீங்க ஒண்ணு பேசாதீங்க. எல்லாமே என்னைய மீறினதுக்கு அப்புறம் என்னால எப்படி பிரபு பேசாம இருக்க முடியும்? இந்த இடத்த விட்டு போயிடுங்க. முடியாது. முரளி கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. மிஸ்டர் முரளி, நானும் பிரபு ஒருத்தர் காதலிச்சோம். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம். வாழ்நாள் பூரா எனக்கே சொந்தம் நினைச்ச பிரபுவோட வாழ்க்கையில ஜெயந்தி குறுக்கிட்டா. பிரபு மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. நிகழ்கால உறவுக்கும் நடுவுல ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்த என் மனச ஒரு நிலையில நிறுத்துறதுக்காகத்தான் அவர் என் கண்ணத்துல அரைஞ்சார். அதுக்காகத்தான் மன்னிப்பும் கேட்டார். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க தம்பி. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வரேம்மா. நல்லதம்மா. வரேங்க. எங்கடா புறப்பட்ட? மெட்ராஸ்க்கு ஓய்வு எடுக்க போறேன்னு வந்துட்டு பிரபு என் உடம்பு மனசு எல்லாமே பூர்ணமா குணமாயிடுச்சு. ஒரு நண்பனை இழந்த நிலையில நான் இங்க வந்த அந்த ஆரோக்கிய நண்பன் திருப்பி கிடைச்சிட்டாங்கிற திருப்தியோட மகிழ்ச்சியோட நிம்மதியோட போறேன். பிரபு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசா? பத்மா, 1 minute. பிரபு, பத்மா மலர் போல இருக்கிற இந்த பரிசை நீ மறுக்காம ஏத்துக்கணும். What do you mean by that? I mean what I say. உனக்கு சொந்தமானதை உன்கிட்டயே ஒப்படைச்சிடுறேன். Give me your hand. கை குறா ஃபூல். பத்மா, நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருக்கணும். God bless both of you. வரேன். பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க. Bye bye.